Good morning students. Today we will see the current affairs analysis dated 7th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. So first news, Gilgit-Baltistan issue. So இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாகிஸ்தானோட சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஒரு வெர்டிக்ட் கொடுத்தாங்க. அதில் என்ன அப்படின்னா கில்கிட்-பல்டிஸ்தான் ஏரியாவில் ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா. ஸோ அதில் வந்து எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். ஸோ இது ஏன் வந்து கான்ட்ரவர்சி வருது, இந்தியா அதை கண்டம் பண்ணியிருக்காங்க அந்த வெர்டிக்ட் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இட்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளைம் பண்ணிகிட்டு இருக்கு. 1947 வென் ஹரி சிங்கோட அந்த டெரிட்டரி இந்தியாவோட ஜாயின் ஆனது அசீட் ஆனதுக்கு பிறகு ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆனால் பாகிஸ்தான் வந்து 1947 அதை ஆக்குபை பண்ணி எடுத்ததுனால ஸோ திஸ் ஏரியா இஸ் கால்ட் அஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா. ஸோ இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தான் இந்த கில்ட் ஏரியா அப்புறம் பல்டிஸ்தான் ஏரியா. ஸோ பல்டிஸ்தான் ஏரியா டோட்டலி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா இந்த ஏரியாவில் வரும். ஸோ அது வந்து இன்றைக்கி டிஸ்பியூட்ஸில் இருக்குது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இந்த ஏரியா வந்து 1947 யுனைடெட் நேஷனுக்கு இந்த டிஸ்பியூட் எடுத்துகிட்டு போகப்படுது. அந்த சீஸ் ஃபேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் அ சீஸ் ஃபேர் லைன். இந்த NJ9842 இருக்கு இல்லையா, இந்த ஏரியா. ஸோ இப்போ இதை நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ சீஸ் ஃபேர் அனௌன்ஸ் பண்ணி யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இட் இஸ் அன் அட்டானமஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் நெய்தர் எ பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் நார் எ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அட்டானமஸ்லி மெயின்டைன். அட்டானமஸ் கவர்மெண்ட் தான் அங்கே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பெஷல் கவர்மெண்ட் அங்கே இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் டைம்னு நினைக்கிறேன். ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 5th ப்ராவின்ஸ் 4 ப்ராவின்சஸ் ஆல்ரெடி இருக்குது அவங்களுக்கு. அந்த 5th ப்ராவின்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தென் இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணனால இட் பிகம் த லைம் லைட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் அந்த நியூஸை பற்றியான டீட்டெயில்ஸ். நான் இதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. ஸோ கோ அண்ட் ஸ்டடி வெல். சரியாப்பா, இந்தோ பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் இந்த டீட்டெயில்ஸ் வரும். டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ மெயின்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட், அப்புறம் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் நியூஸ் எடுத்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்டர் சர்ஃபாசி ஆக்ட். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் டிஸ்பியூட் அது வந்து ஸ்டேட் லா மூலமாக உருவாக்கப்பட்டது. பார்லமெண்ட் பேங்க் டெஃபினிஷன் கீழே வருமா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சட்டங்கள் அதுக்கு செல்லுபடி நடைமுறையில் இருக்குமா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஸோ எனிவே இட் வாஸ் மேட். சரியா, இப்போது இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஆக்ட் நான் என்னென்னு சொல்லி தரணும். அதுக்கு பிறகு நான் இந்த வெர்டிக்டோட ரீசனை நான் சொல்லிடுறேன். ஸோ சர்ஃபேஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 2002 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002 லான்ச் பண்ணப்படுது. ஸோ இதன் மூலமாக 2 விஷயம் உருவாகுது. ஒன்று வந்து செக்யூரிட்டைசேஷன், இன்னொன்று அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. செக்யூரிட்டைசேஷன் கம்பெனிஸ் உருவாகுது, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ் உருவாகுது. ஸோ சர்ஃபேஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸில் NPS அதிகமாக இருக்குது. ஸோ NPS அதிகமாக இருக்கிறதுனால தெர் இஸ் அ டிஸ்பியூட் பிட்வீன் த கன்சியூமர் அண்ட் தி பேங்க். ஸோ இந்த லோன் கடன்கள் ஸோ அதை செக்யூரிட்டைசேஷன் பண்ணுறதும் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுக்குறதும் இந்த அத்தாரிட்டி. வித்தவுட் கோயிங் டு த கோர்ட் they can take the immovable property. ஸோ இல்லைனா அந்த செக்யூரிட்டியை வந்து செக்யூரிட்டைசேஷன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அதை இன்னொருத்தவங்களுக்கு அதை டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ ஏலம் மூலமாக டேக் ஓவர் பண்ணுறது இது எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்கு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்னோட ப்ரைவேட்டில் உருவாக்கியிருப்பாங்க. அந்த ப்ரைவேட் கிட்ட பேங்க்கில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை விற்கிறது. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ யூ வில் ப்ரொவைட் அப் செக்யூரிட்டி டு தி பேங்க். ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டியோட செக்யூரிட்டி கொடுப்பீங்க. சப்போஸ் யூ ஆர் நாட் பேயிங் த லோன், NPS மாறுது அப்படின்னா உங்களோட லோன் வந்து பேட் லோனாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இதை வந்து பேட் பேங்க்ஸ், தட் இஸ் பேட் பேங்க் மீன்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்கும்.
அது ப்ரைவேட் தான், கவர்மெண்ட் இன்னும் ஆரம்பிக்கல அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ அந்த லைக் ப்ரைவேட் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லைக் ரிலையன்ஸ் கிட்டே இருக்குது, ஹெச்டிஎஃப்சி கிட்டே இருக்குது. ஸோ இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 15% ஆஃப் மணி. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 15 lakhs பே பண்ணிவிட்டு அதை வாங்குவாங்க. அதை வாங்கினதுக்கு பிறகு ஸோ பேங்க் வில் ப்ரொவைட் ஷ்யூரிட்டி கொடுத்துருவாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ தே வில் கம் டு யுவர் ஹோம் அண்ட் தே வில் அப்ரோச் வென் யூ வில் பே த லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் தே வில் கோ ஃபார் லிக்விடிஃபிகேஷன். ஸோ இதான் இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹவு தே வில் கெட் பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ 1 crore லோன் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இது பேட் லோன்ஸாக மாறினதுக்கு பிறகு அந்த ஒரிஜினல் பேங்குக்கிட்டேருந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 1 crore ஒர்த் லோன் அப்படின்னா தே வில் பர்ச்சேஸ் இப்போ 50 lakhs 75 lakhs. ஸோ அது மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25 lakhs or 50 lakhs. 50% ரேட் பே பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது ஒன்று. அப்புறம் செக்யூரிட்டைசேஷன். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய லோன்ஸ் எல்லாமே மார்ட்கேஜ், நீங்கள் வந்து மார்ட்கேஜ் பேக் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் உங்களோட மார்ட்கேஜஸ் தட் இஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்களா செக்யூரிட்டி, அதுக்கு பேர் மார்ட்கேஜஸ்ன்னு பேர். அந்த மார்ட்கேஜஸ் வந்து பேங்க்கில் ஐடலாக இருக்கும். இப்போ ஹெச்டிஎஃப்சியில் யூஆர் டேக்கிங் லோன், எஸ்பிஐயில் யூஆர் டேக்கிங் லோன், யூஆர் டேக்கிங் அ லோன் ஃபார் லோன் ஒர்த் ஆஃப் 1 crore rupees. உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க 1 crore உங்களுக்கு லோன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 30 years 50 years வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கே ஐடலாக இருக்கும். ஸோ அதை லிக்விடேஷன் அதை ஒரு 30 yearsக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டைசேஷன் கம்பெனிஸ் இருக்கும், மார்ட்கேஜ் பேக் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ அந்த ஒரு 20 yearsக்கு தே வில் கிவ் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அந்த செக்யூரிட்டைசேஷன் கம்பெனிஸ்கிட்ட கொடுப்பாங்க. தே வில் கிவ் மணி. அந்த உங்களுக்கு லோன் கொடுத்ததை விட அதிகமான ரேட் வந்து அந்த பேங்க்குக்கு செக்யூரிட்டைசேஷன் கம்பெனிஸ் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு மூலமாக அவங்களுக்கு வருமானங்கள் வரும். ஸோ அதன் மூலமாக என்பிஎஸ் உருவாகிறதையும் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் பீரியடில் மார்ட்கேஜ் பண்ணுறாங்களே அந்த செக்யூரிட்டிஸை வந்து லிக்விடிஃபிகேஷன் இல்லை செக்யூரிட்டைசேஷன் பண்ணி அதன் மூலமாக அந்த பேங்க் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் தி சர்ஃபேசி ஆக்ட் வந்து அதுக்கு பவர் கொடுக்குது. முன்னாடி ஒரு லோன் வந்து கட்டாமல் இருக்காங்கன்னா லைக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு தே வில் கோ ஃபார் லைக் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், தென் ஒன்லி தே கேன் கோ ஃபார் லைக் கையகப்படுத்த முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இப்போ கோஆப்ரேட்டிவ் இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே இது கீழே வந்துடும். கமர்ஷியல் பேங்க்ஸில் என்பிஎஸ் ரேட் உருவாச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஆக்ட் மூலமாக ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். சப்போஸ் லைக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்லமெண்ட் லா மூலமாக உருவாக்கப்பட்டதில்லை. இட்ஸ் அ கைட்லைன் கிவன் பை தி பார்லமெண்ட். ஸோ அப்போ ஸ்டேட் வந்து ஸ்டேட் சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுது. அப்படின்றப்ப சொசைட்டிஸ் மல்டி ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்ற அத்தாரிட்டி மூலமாக இல்லைன்னா சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுது. அப்படின்றப்போ வெதர் இட் வில் கம் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் பேங்க் அப்படின்ற டெஃபினேஷனில் வருமா அப்படின்னு சொல்லி முன்னாடியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லைக் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட சர்ஃபேசி ஆக்ட், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வில் ஆல்சோ கம் அண்டர் தி பேங்க்ஸ் டெஃபினிஷன் கீழே வரும் அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வரும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வந்தாலே சர்ஃபேசி ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வெர்டிக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய என்பி அசட்ஸையும் சர்ஃபேசி ஆக்ட் மூலமாக அவங்க வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமாக கலெக்ட் பண்ண முடியும். ப்ளஸ் செக்யூரிட்டைசேஷனும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் செகண்ட் நியூஸ். தென் தேர்ட் நியூஸ் எடுத்திங்கன்னா பர்பெச்சுவல் பாண்ட், தட் இஸ் கன்சோல் பாண்ட்ஸ்னு பேர். கன்சோல் பாண்ட்ஸ் சிம்பிளாக நான் சொல்கிறது, இப்போது ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆல்ரெடி அவர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் இஸ் வெரி ஹை. டார்கெட் இல்லை, ஃபிஸ்கல் டெஃபிசிட் இஸ் வெரி ஹை. ஸோ கிட்டத்தட்ட பட்ஜெட் எஸ்டிமேட்டில் லைக் ப்ரொஜெக்டட் டெஃபிசிட் எடுத்திங்கன்னா 7.96 lakh crore. இப்போது கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இதை விட அதிகமாக போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி there is a huge amount of money is needed. இன்றைக்கி 1.76 lakh crore வந்து கவர்மெண்ட் வந்து லைக் உடனடி நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணாலுமே 1% ஜிடிபி தான் இது. இட் வாஸ் நாட் எனஃப். இந்த எக்கனாமி வந்து ரிவைவ் ஆகி வர்றதுக்கு இட் வாஸ் நாட் எனஃப். ஸோ கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடியாச்சும் வேணும் அப்படின்றது.
நம்ம டார்கெட் வச்சுருக்கக்கூடிய லைக் ப்ரொஜெக்டட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் என்ன பண்ணால் மானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணுறது, வேஸ் அண்ட் மீஸ் அண்ட் பிராண்ட்ஸ் மூலமாக ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறது, இது எல்லாமே பண்ணாலுமே இட் வாஸ் நாட் எனஃப். ஸோ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வேணும் அப்படின்றப்போ கவர்மெண்ட் கேன் கோ ஃபார் கன்சோல் பாண்ட். கன்சோல் பாண்டுன்னா என்ன அப்படின்னா, ஸோ நார்மல் பாண்டு தெரியும், there will be a maturity 30 years, 10 years, 15 years, 20 years அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ அந்த மெச்சூரிட்டி இயர் 1 year ட்ரெஷரி பில்ஸ், ஸோ 1 year கீழே. ஸோ இது எல்லாத்துக்குமே மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். there will be இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனால் கன்சோல் பாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வார்லைக் சுச்சுவேஷன், இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் எபிடமிக் ஸ்ப்ரெட் ஆகும்போது, ஸோ எக்கனாமிக்கை ரிவைவ் பண்ணுறதுக்காக ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணக்கூடியது இது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான். இட் இஸ் நாட் அ ப்ரைவேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட், கன்சோல் பாண்ட்ஸ்னு பேர். இந்த கன்சோல் பாண்ட்ஸுக்கு நோ மெச்சூரிட்டி டைம் பீரியட், ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி கிடையாது. நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 1 crore யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் தி கன்சோல் பாண்ட் அப்படின்றப்போ they will provide the interest rate 3%, 4% வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ திருப்பி கொடுக்கணுன்றதை ஃபிக்ஸட் ஒன்லி பை தி கவர்மெண்ட். சில டைமில் கொடுக்காமல் இருக்கலாம், ரெடம்ஷன் பண்ணணும்னு கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் 2 வாட்டி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1917 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைம் பீரியடில், அதுக்கு முன்னாடியே லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போது அந்த கன்சோல் பாண்டுக்கான டெட் எல்லாம் அவங்க பே பண்ணி முடிச்சிருக்காங்க. 10% அது 100% இல்லை. ஸோ கன்சோல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டெஃபிசிட் மோனடைஸ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். சேஃப் கவர்னன்ஸ், லைக் கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு மதிப்பு கொடுக்கலாம். ஸோ 100% வருமானம்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் கரெக்ட். பட் கவர்மெண்ட் பே பண்ணணும் இல்லையா? கவர்மெண்ட் நினச்சா தான் பே பண்ணணும். அது மெச்சூரிட்டி ஃபிக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணணும்னு கிடையாது, ரெடம்ஷன் கிடையாது. ஸோ இட் கேன் பி லைக் கவர்மெண்ட் வந்து இந்த பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாண்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போது நிறைய பேர் இப்போ பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்போ there will be no return back. ஸோ அந்த மாதிரி ஃபண்டு வந்து இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா, பிஎம் கேர்ஸ் ஃபண்டு மாதிரி டொனேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகப்படுத்தணும் அப்படின்னா, கன்சோல் பாண்ட்ஸ் மூலமாக பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் கொடுக்குறவங்களும் டொனேட் பண்ணுறவங்களும் இந்த மாதிரியான கன்சோல் பாண்ட்ஸை வாங்குறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருமானம் வரும். ஸோ கவர்மெண்ட் விரும்பும்போது இட் கேன் பே இட் பேக், இல்லைன்னா பே ரெடம்ஷன் பண்ணணும்னு கிடையாது. நார்மல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெடம்ஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஆனால் இதுக்கு பண்ணணும்னு கிடையாது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹேவ் டு பி பேட். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன், யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். If I want to explain this, so just comment in the YouTube comment section. So let me know. So if you want, I will explain tomorrow. சரியா? யாராவது வேணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா. தென் 4th நியூஸ் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி. ஸோ இந்த லைக் ஏப்ரல் பிகினிங் வீக்குன்னு நினைக்கிறேன். நேனோ மெட்டீரியல் பேஸ்ட் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ், அது வந்து இன்ஸ்பயர் ஃபேக்கல்ட்டி அவார்டு, அந்த கேட்டகரியில் இன்ஸ்பயர் ஃபேக்கல்ட்டி அவார்டில் அந்த ஃபண்டு மூலமாக தான் அவங்க இது உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமாக உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் கெமிக்கலில் ரன் ஆகக்கூடியது, கெமிக்கல் ஸ்டோரேஜ். ஸோ அது மாதிரி கெப்பாசிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா ரப்பிங் மெத்தட் மூலமாக ஸோ கேப்சர் பண்ணிக்கும், உடனே ரிலீஸ் பண்ணும். இப்போ எவ்ரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எவ்ரி போர்டுலேயே எலக்ட்ரானிக் போர்ட்ஸில் தேர் வில் பி கெப்பாசிட்டர்ஸ். ஸோ பவரை ஸ்டோரேஜ் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த சைக்கிளில் பவர் போயிட்டுருக்கும். டிஜிட்டல் சிக்னல்ஸுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. ஸோ பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ஹார்ம்ஃபுல். ஸோ கெப்பாசிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்டோரேஜ் தான் இது வரைக்கும் இருக்குது. ஆனால் லாங் ஸ்டோரேஜுக்கான ப்ராசஸை ஒரு பேட்டரியாக கெப்பாசிட்டிஸை பயன்படுத்தலாம் அப்படின்றத நேனோ மெட்டீரியல்ஸ் மூலமாக அதை பண்ணலாம் அப்படின்றத இந்த இன்ஸ்பயர் ஃபேக்கல்ட்டி ஸ்காலர்ஷிப் வாங்கின பர்சன் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். நான் அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. ஸோ அதை பற்றியான நியூஸ் தான். ஸோ நேனோ மெட்டீரியல் பேஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், இன்னும் சூப்பர் கெப்பாசிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நேனோ டியூப்ஸ் மூலமாக, ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4 hours 3 hours 2 hours அந்த மாதிரி லைஃப் தான் இருக்கும். ஆனால் நேனோ மெட்டீரியல்ஸ் மூலமாக சூப்பர் கெப்பாசிட்டிஸ் உருவாகும் போது இட் வில் லாங் லைக் லித்தியம் பேட்டரி கொடுக்குற மாதிரி 1 day 2 days.
ஸோ அந்த மாதிரி லாங் டியூரேஷனுக்கு லைக் பவர் கொடுக்கறதுக்கு எனர்ஜி, ஸோ லைக் பவர் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ அது இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப லைக் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், அதை பயன்படுத்தலாம் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மெயினாக இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இனோவேஷன் இன் சயின்ஸ் பர்சியூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச். அதனால தான் இந்த ஆர்டிக்கிளை நான் திருப்பி எடுத்தேன். ஸோ இனோவேஷன் இன் சயின்ஸ் பர்சியூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் இன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய டேலண்ட்ஸை உருவாக்க ஸ்கூல்ஸில் காலேஜில் படிக்கக்கூடிய அப்புறம் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க ரிசர்ச் பண்ணுறவங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்ணி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் பண்ணுறது 2008 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது. ஸோ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஏர்லி அட்ராக்ஷன் ஆஃப் டேலண்ட் சீட்ஸ்னு பேர் இந்த ஸ்கீம். இது வந்து 10லேருந்து 15 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸை பற்றி லேர்ன் பண்ணுறாங்க, சயின்ஸை பற்றி இனோவேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு 5,000 ஒரு அவார்டு கொடுக்குறது, இன்ஸ்பயர் அவார்டுன்னு பேர். ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஃப் தே ஆர் கோயிங் ஃபார் ரிசர்ச் டேலண்டட் சயின்டிஃபிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க லைக் இனோவேஷன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அஷ்யூர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரிசர்ச் கரியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது, ப்ளஸ் அதுக்கான ஸ்காலர்ஷிப்பையும் ப்ரொவைட் பண்ணுறது. தட்ஸ் வை ஸோ இன்ஸ்பயர் ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? தென் ஃப்ளைட் நவ் அப்படின்ற ஒரு லைக் ப்ரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் அப் தான் இது. இட் வாஸ் ஃபண்டட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி ட்ரோன்ஸ் மூலமாக அதிகமாக கண்காணிச்சிட்ருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காட் அப்படின்ற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ரெஜிஸ்டரிங். ஸோ இந்த COVID-19 சுச்சுவேஷனில் கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை கோயிங் காட் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தே கேன் யூஸ் லைக் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. கொரோனா கில்லர் மூலமாக நிறைய இந்த இதுக்கெல்லாம் ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, COVID-19 அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு, பேத்தஜன்ஸ் அழிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயிங் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, ட்ரோன்ஸ் பயன்படுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டஃப் ப்ராசஸ் அப்படின்றப்போ காட் அப்படின்ற போர்ட்டல் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி ஃப்ளைட் நவ் அப்படின்றது இட்ஸ் ப்ரைவேட் இன்குபேட்டட் பை தி கவர்மெண்ட் தான். ஸோ இதை ஃபண்ட் பண்ணுறது, இதை ஸ்டார்ட் அப் ஹெல்ப் பண்ணது எல்லாமே கவர்மெண்ட் தான். இது என்ன அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் ட்ரோன்ஸ். எல்லா ட்ரோன்ஸ் இப்போ சென்னை சிட்டியில் ஒரு 1000 ட்ரோன்ஸ் வர் யூஸ்ட் அப்படின்றப்போ மேலே நிற்கிது அப்படின்றப்போ எல்லா ட்ரோன்ஸுமே வந்து இன்டர்நெட் ஆஃப் கனெக்ஷனில் இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கனெக்ஷனில். ஸோ எல்லா இடங்கள்ல இருந்தும் போலீஸ் வந்து மானிட்டர் பண்ண முடியும் ஆல் ஓவர் சென்னை சிட்டி. ஸோ அதே மாதிரி பெங்களூரில் டிஜிட்டல். ஸோ அதுக்கு இவங்க வந்து பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை ஒரு இன்டெக்ரேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணால் க்ளவுட் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன், தட்ஸ் ஆல். சரியா? ஸோ அதுக்கு தான் இது இம்பார்ட்டன்ட். தென் சிக்ஸ்த் நியூஸ் ஆக்சுவலி 7th இல்லை, இது நம்பர் ராங்லி. சரியா? ஸோ என்சேஃப் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நானோ சேஃப் சொல்யூஷன் மாஸ்க்னு சொல்லலாம். இப்போ நானோ மெட்டீரியல்ஸ் மூலமாக உருவாக்கப்படுகின்ற மாஸ்க் இது. ஸோ 3 லேயர் மாஸ்க் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஹைட்ரோஃபைலிக் அப்படின்ற லேயர் இருக்கும். ஸோ கம்போர்ட். செகண்ட் லேயரில் வந்து பேத்தோஜன்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. தேர்ட் லேயர் வந்து வாட்டர் அண்ட் ஆயில் ரிப்பலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ரீயூசபிள் பண்ணிக்கலாம், 50 வாஷ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ 99% வந்து பேக்டீரியல் ஃபில்ட்ரேஷன் இது பண்ணுறதுக்கான எஃபிகேஷன். ஸோ இனிமேல் வந்து லைக் இது டெல்லி ஸ்டார்ட் அப், IIT பேஸ்டு ஸ்டார்ட் அப் தான் இது. இனிமேல் நம்ம நாட்டில் வந்து மாஸ்க் வந்து கட்டாயமாக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே மாஸ்க் வந்து கட்டாயமாக பயன்படுத்தப்படணும். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு வர்றவங்க, ஸோ கேரளா வந்து அதை அமல்படுத்திட்டாங்க. ஸோ it can be used. சரியா? this kind of mask can be recommended. Then 8th news வந்து report on energy efficiency measures. ஸோ 2018-19 என்னென்ன எனர்ஜி எஃபிஷியன்சி மெஷர்ஸ் எடுத்திருக்கோம், அதன் மூலமாக எவ்வளோ எனர்ஜி வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான், மெஷர்டு ரிப்போர்ட் தான் இது. இம்பேக்ட் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி மெஷர்ஸ் ஃபார் இயர் 2018-19. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை மெஷர் பண்ணக்கூடிய ஏஜென்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா
BE, that is Bureau of Energy and Efficiency. மெத்தடாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி மூலமாக அதை எடுக்கிறாங்க. தட் இஸ் PwC லிமிடெட். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நம்ம எனர்ஜி சேவ் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ நம்ம லாஸ்ட் இயரை விட இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ அதில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், கோல் பர்னிங் வந்து கம்மியாகும் இல்லையா. ஸோ அதன் மூலமாக நம்ம என்வாயர்மெண்ட்டே சேவ் பண்ண முடியும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நாடு முன்னேறி போக முடியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி சேவிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கோம். தட் இஸ் 113.16 பில்லியன் யூனிட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. 9.39% நெட் எலக்ட்ரிக் கன்சம்ஷனில் நம்ம பண்ண சேவிங்ஸ்னு சொல்லப்படுது. எனர்ஜி சேவிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 23.73 மில்லியன் டன் ஆஃப் ஆயில் ஈக்குவலண்ட்டுக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் வந்து 108 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம மேலே விட்டுருக்கோம். இந்த எனர்ஜி சேவிங் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கு. அட்மாஸ்பியரில் போய் சேர்றது அது இந்த வாட்டி 151.74 மில்லியன் டன்ஸ் வந்து சேவ் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எதன் மூலமாக இதெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு சக்ஸஸாக போச்சுன்னா பேட் அப்படின்றது பெர்ஃபார்ம் அச்சீவ் டார்கெட் ட்ரேட் ஸ்கீம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் லேபிளிங் ப்ரோக்ராம் ஸ்கீம், அப்புறம் உஜாலா ஸ்கீம், தட் இஸ் LED ப்ரோக்ராம், அப்புறம் முனிசிபல் டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து இப்போ 100 டன் வரைக்கும் இல்லைனா 1 டன் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ அவங்க வந்து வெறும் 50 டன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 50% தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இப்போ 1 டன் 100 டன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்றப்போ 50 டன்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இந்த மீதி 50 டன்ஸுக்கு த கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேட் ஸ்கீம் மூலமாக எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷ்னல் மிஷன் ஆன் எனர்ஜி எஃபிஷியன்சி அந்த ஸ்கீமில் வருது. இந்த சர்டிஃபிகேட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து விற்கலாம் அதிகமாக. இப்போ சப்போஸ் 2 கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, A and B. A கம்பெனிஸ் ஹேவிங் a டார்கெட் ஆஃப் 100 டன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. B கம்பெனிக்கு 100 டன்ஸ் இருக்குன்னு வச்சு ஒரு கம்பெனி வந்து 100 டன்ஸுக்கு 50, A கம்பெனி வந்து 50 டன்ஸ் தான் செலவு பண்ணுறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வெளியில் விட்றாங்க அப்படின்றப்போ இன்னொரு கம்பெனி வந்து 100 டன்ஸ் தான் அவங்களுக்கு அலவுடு, ஆனால் 150 டன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து அதிகமாக டார்கெட்டை விட அதிகமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி எனர்ஜி எஃபிஷியன்சி அந்த நேஷ்னல் மிஷன் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி மிஷனில் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி என்ன பண்ணும் அப்படின்னா ESC அப்படின்ற சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க யாருக்கு, A கம்பெனிக்கு. அப்போ அந்த 50 டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா B கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் அந்த ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனி அச்சீவ் ட்ரேட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண அந்த கம்பெனிக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ தட்ஸ் வை. அப்புறம் ஸ்டாண்டர்ட் லேபிளிங் ப்ரோக்ராம். ஸோ அதன் மூலமாக உங்களோட இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் சொல்கிறது ஃப்ரிட்ஜ் ஏசியாக இருக்கட்டும் எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணுது அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் 5 லேபிள், 5 ஸ்டார் லேபிள், 3 ஸ்டார் லேபிள் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளோட தரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அப்புறம் உஜாலா ஸ்கீம், தட் இஸ் உன்னத் ஜோதி அஃபோர்டபுள் LED ஸ்கீம். ஸோ இன்றைக்கி LED பல்ப்ஸ் வந்து நம்ம நிறைய CFL பல்ப்ஸ் நிறைய எனர்ஜிஸ் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய பல்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். LED பல்ப் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எனர்ஜி தேவைகள் அது டிமாண்ட் வந்து கம்மியாகும்போது கோல் எரிக்கிறது கம்மியாகும். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் எ பெனிஃபிட். ஸோ அது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் லைட்னிங் ப்ராஜெக்ட். அதை 2015 லான்ச் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் முனிசிபல் டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட் எல்லா அர்பன் லோக்கல் பாடிஸ்லேயும் எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பண்ணக்கூடிய பல்ப்ஸாக இருக்கட்டும், அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஏசிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனர்ஜி எஃபிஷியன்ஸாக மாற்றுறதுக்கான தான் இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரைக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ
தட்ஸ் ஆல். அப்புறம் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அடிப்படையில் நம்ம 21 கான்ஃபரன்ஸ் 2015 நடந்த மீட்டிங் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் 33லேருந்து 35% லைக் கார்பன் டை ஆக்சைடு லெவல் எமிஷன் லெவலில் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் 2030 ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் 8th ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் வைஷாக் அப்படின்றது இட்ஸ் அ ஃபுல் மூன் டே, புத்த பூர்ணிமா டேன்னு பேர். ஸோ அது ஆக்சுவலாக எதுக்கு செலிப்ரேட் பண்ண யுனைடெட் நேஷன் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க இந்த டே, புத்த பூர்ணிமா டே. ஸோ இந்த டேயோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா அவர் புத்தா வந்து பிறந்த நாள், அவரோட என்லைட்மெண்ட் ஆன டே, அவர் லைக் மகா பரிநிர்வாண டெத் எல்லாமே வந்து அந்த சேம் டேயில் வருது அப்படின்றப்போ அந்த டே வந்து புத்த பூர்ணிமா டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ், ஜஸ்ட் நோ த லைக் ஸ்டாட்டிக் நியூஸ் தான் இது. அப்புறம் அர்க்திகா ஸோ சேட்டலைட்னு பேர் ரஷ்யா வந்து லான்ச் பண்ணுறாங்க. 2020 எண்டில் லான்ச் பண்ண போகிறோம். போலார் ஏரியாவை லைக் கிளைமேட் அங்கே இருக்கக்கூடிய மீட்ரோலாஜிக்கல் சிஸ்டம் மானிட்டர் பண்ணுறது, ஆர்டிக்கில் எந்த மாதிரியான பனி லைக் உருகிறது, கிளைமேட்டிக் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் அனுப்புகிறாங்க. தென் 10th நியூஸ் வந்து ரெசிஸ்டேட்டிங் மல்டிலேட்ரலிசம் ஹெல்ப்ஸ் வித் இந்தியாஸ் ஹெல்ப். ஸோ மல்டிலேட்ரலிசமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து குளோபல் லெவலில் ரொம்ப டிமினிஷிங்காக இருக்குது. மல்டிலேட்ரலிசம்னா என்ன அப்படின்னா ஸோ மோர் தேன் 3 parties, மோர் தேன் அ குரூப், மோர் தேன் டூக்கு மேலே 2 அப்படின்றப்ப பயலேட்ரலிசம், சிங்கிள் அப்படின்றப்ப யூனிலேட்ரலிசம் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு மல்டிலேட்ரலிசம் வந்து 3க்கு மேலே இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ், தட் இஸ் WTO இருக்கட்டும், WHO இருக்கட்டும், வேர்ல்டு பேங்க், IMF இருக்குது, எல்லாமே மல்டிலேட்ரல் குரூப்பிங்ஸ்னு சொல்லலாம். மல்டிலேட்ரல் கண்ட்ரிஸ் G20 குரூப்பிங்ஸ் இதெல்லாமே மல்டிலேட்ரல் கண்ட்ரிஸ்னு சொல்லலாம். ஸோ அது குவாடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மல்டிலேட்ரல். ஸோ இந்தியாவுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இதை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்தியா தான் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இன்றைக்கி வேர்ல்டு வந்து மல்டிலேட்ரலிசம் இந்த கான்செப்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. பிகாஸ் WHO மேலே நம்பிக்கை இல்லை, சைனாவோட க்ரெடிபிலிட்டி இன்றைக்கி டம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் US. ஸோ அங்கே வந்து அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வென் டிட் த கிரைசிஸ் ஆஃப் மல்டிலேட்ரலிசம் ஸ்டார்ட் அப்படின்றப்போ, ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி WTO பேரலைஸ் ஆச்சு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட க்ரெடிபிலிட்டி இன்றைக்கி கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி வெப்பனைசேஷன் ஆஃப் குளோபல் சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குளோபலைசேஷன் கான்செப்ட், குளோபலைசேஷனும் இன்றைக்கி நோ பவுண்ட்ரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இதன் மூலமாக இன்றைக்கி ட்ரேட் வந்து எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ், அது மாதிரி லேபர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க இன்னொரு இடத்துக்கு. ஸோ விசா எக்ஸெட்ரா லைக் ரெஸ்ட்ரிக்ஷன் லெஸ் ட்ரேட், அது டெக்னாலஜியாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், எக்கனாமிக் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், பீப்புள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து குளோபலைசேஷனில் இன்றைக்கி ஒரு பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிக்கு நேராக நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்கு குளோபலைசேஷனில். அது குளோபலைசேஷனில் தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் குளோபல் சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து கம்மியான ரேட்டில் லேபர் இருக்கோ, எங்கே வந்து சீப்பான ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் ஆகுதோ, எங்கே சீப்பான ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக, அங்கே பர்ச்சேசிங் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். எல்லா கம்பெனிஸும் அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ரொடக்ஷன் ஹப்பாக அது மாறும். அந்த ஹப்பில் இருந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க கன்சியூமர்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து. ஸோ சைனா வந்து அதை பண்ணியிருக்கு, குளோபல் சப்ளை செயினை அவங்க வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது. மேனுஃபேக்சரிங் ஹப்பாக அது மாறி இருக்குது. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் ஹப் இஸ் நாட் அ மேட்டர். ஆனால் இன்றைக்கி நம்ம நாடுகளெல்லாம் COVID-19 சுச்சுவேஷனில் ரொம்ப வெப்பனைசேஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் நான் சொல்கிறேன். குளோபல் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்னால நம்ம நாடுகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும்போது சைனா என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கக்கிட்ட வென்டிலேட்டர்ஸ் எவ்ரிதிங் இஸ் தேர், கிட்ஸ் இருக்குது, PCR டெஸ்டிங், ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் எல்லாம் நிறைய அவங்க வந்து மாஸ்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போது மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட தான் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த டைம் பீரியடில் தே ஆர் கிவிங் ஃபால்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. பிகாஸ் ஆஃப் திஸ் சைனாவோட இந்த சைனாவோட ஃபேஸ் இந்த டைமில் நமக்கு தெரிய வருது அப்படின்ற லூப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னா சைனா வந்து ஏதாவது ஒரு நாடு, இப்போ ஆஸ்திரேலியா கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்தியா கம்ப்ளைண்ட் பண்ணுது, உங்களோட கிட் நல்லா இல்லை அப்படின்றப்போ சைனா
கம்பைன் சைனா இஸ் லைக் ஸ்லாமிங் அஸ். ஸோ அந்த அளவுக்கு சைனா வந்து இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனை வந்து வெப்பனைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இந்த சுச்சுவேஷனில் நம்ம நாடுகளை பாதிக்கப்படும் போது ஹெல்ப் பண்ணாமல் யூனிலேட்ரல் கான்செப்டில் போகிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து சைனா வந்து WTO நார்ம்ஸ் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வயலேஷன், அதிகமான சப்சிடிஸ் கொடுத்து அவங்க லேபர் சார்ஜ் எல்லாம் கம்மி பண்ணி ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் காரணமாக சொல்லப்படுது. தென் வெப்பனைசேஷனுக்கான ரீசன்ஸ் இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் செப்பரேஷன் ஆஃப் லைக் இன்றைக்கி சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனா இன்க்ளூடிங் சைனாவாக இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாமே வந்து WTO நார்ம்ஸை ட்ரேட் ரிலேட்டடாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அந்த நார்ம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்கிறது, இன்க்ளூடிங் சைனாவை ஃபாலோ பண்ண வைக்கணும். அது இந்தியாவில் தான் பண்ண முடியும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் செப்பரேஷன் ஆஃப் வேல்யூ செயின்ஸ். இன்றைக்கி ஒரே நாடு வந்து எல்லா மேனுஃபேக்சரிங் திங்ஸையும் சைனா தான் டிபெண்டர் கண்ட்ரியாக இருக்குது. எல்லா நாடுகளையும் அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ வெப்பனைசேஷனாக மாறுறாங்க. ஸோ வெப்பனைசேஷனாக கொடுக்காம தடுக்கிறது, ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஸோ அப்போது அந்த ஒரே நாடு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இல்லை குளோபல் வேல்யூ செயினில் ஒரே ஹப்பாக இருக்கிறதுனால அவங்க வந்து இன்றைக்கி நம்ம நாடுகள் போன்ற இருக்கக்கூடிய நாடுகளை த்ரெட்னிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் தே ஆர் த்ரெட்னிங். ஸோ வென் தே ஃபால்ஸ் ரிப்போர்ட் நம்ம சொல்லும்போது ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டீகப்ளிங் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாடை டிபெண்ட் பண்ணியிருக்காமல் பல நாடுகளில் அதோட குளோபல் வேல்யூ செயினை உருவாக்குறது, மேனுஃபேக்சரிங் ஹப்பை உருவாக்குறது. அப்புறம் க்ளோசர் இன்டெகிரேஷன் வித் சம் டிஸ்டன்சிங். ஸோ குளோபலைசேஷன் இருக்கணும், ஆனால் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஹேவ் டு பி தேர். அவங்க சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் இந்தியா எடுத்துனா ப்ளூரலிசம், டெமோக்ரஸி. ஸோ நான் சைனாவை டீகப்ளிங் பண்ணுறது, அதே மாதிரி எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து டெமோக்ரஸி மீன்ஸில் WTO நார்ம்ஸை அச்சீவ் பண்ண வைக்கிறது, அலையன்ஸ் ஃபார் மல்டிலேட்டரல். ஸோ இதை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நாடுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இனி ஃப்யூச்சரில் வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.